அன்பானவர்களே, மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வேதத்தில் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு நாள் மாலையில் இயேசு தம்முடைய சீடர்களை அழைத்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். அனைவரும் இவர்கள் படகில் ஏறி பயணப்பட்டு போகிறார்கள். சிறிது நேரம் ஆனவுடனே ஆண்டவர் அந்த படகின் ஒரு பகுதியில் சென்று தூங்கிக் கொண்டு இருக்கிறார். இதற்கிடையில திடீரென்று ஒரு சைக்ளோன், பலத்த காற்று எழும்பி அங்கே அலை மோதுகிறது. படகு நிரம்பத்தக்கதாக தண்ணீர் வந்து உள்ளே நிரம்புகிறது. சீசர்களுக்கோ மிகுந்த பயம், உயிரை குறித்ததான, தன்னுடைய வாழ்க்கை குறித்ததான பயம் உண்டாகிறது. இவர்கள் சென்று ஆண்டவரிடத்தில் பிரச்சனையை சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், we are going to die, சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்கிற கேள்வியை இயேசுவிடத்தில் எழுப்புகிறார்கள். ஆண்டவர் சூழ்நிலையை புரிந்து கொண்டு முதலாவது எழுந்து அந்த காற்றை அதட்டுகிறார். கடலை பார்த்து இறையாதே, அமைதலா இரு என்று சொன்னவுடனே காற்றும் அமர்ந்து போகிறது, கடலும் அமைதியாகிறது. இப்பொழுது சீடர்களை பார்த்து திரும்ப கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே பிரச்சனைகள், சூழ்நிலைகள் வரும்போது சர்வத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வு, அந்த நினைவு இல்லாமல் போனபடியினால அவர்களுக்குள்ளே பயம், விசுவாசம் இல்லாமல் போயிற்று. ஆகவே சூழ்நிலைகள், பிரச்சனைகள் மத்தியில் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்கிற உணர்வு சீசருக்கு இல்லாமல் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பாடுகள், பிரச்சனைகள் இருக்கும்போது, அல்லது பலவிதமான இன்னல்கள் மத்தியில் நான் ஊடுருவி செல்லும் போது இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு பயணப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறார் என்கிற அந்த நிச்சயம், உணர்வு இருக்குமானால் நமக்கு பயமோ அல்லது விசுவாசம் இல்லாமலோ போக மாட்டோம். ஆகவே வாழ்க்கை என்கிற பயணத்தில் நம்முடைய மாலுமியாக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை எதற்காக அழைத்தாரோ அக்கறைக்கு நிச்சயமாக கொண்டு செல்வார். பயப்பட வேண்டாம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை என்கிற பயணத்தில் நீர் எங்களோடும் எங்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடு கூட நீர் இருக்கிறீர். எவ்விதமாக அந்த கடலில் சுழல் காற்று வந்து சீசர்களை பயமுறுத்தினது போல எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வந்து பயமுறுத்தலாம். அவைகள் மத்தியில் நீர் நித்திய மாலுமியாக எங்களோடு கூட இருந்து அக்கறை சேர்க்க வல்லவராயிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பயத்தை நீக்கி போடும், விசுவாசத்தை வரிக்க பண்ணும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். Like, subscribe and share to spread our Lord's love.